பிரச்சோரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த நேரத்தில் அவர் பேசும்படியாய், மனிதனுடைய சத்தம் அல்ல, ஊழியக்காரனுடைய சத்தம் அல்ல, கடவுள் நம்மோடு பேசும்படியாய், தெய்வமே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, தெய்வமே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. பிரயோஜனம் உள்ளவைகளை உனக்கு போதித்து உன்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்துகிற உன் தேவன் ஆகிய கர்த்தர் நானே என்று சொன்னீர் ஆண்டவரே. இயேசுவே, பிரயோஜனமானவைகளை ஆண்டவரே எங்களுக்கு போதும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிசிகளுடைய ஆண்டவரே மனக்கண்களை திறந்தது போல, அப்பத்தை பிட்டது போல ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களுக்கு பிட்டு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பூரண கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வார்த்தைக்கு விரோதமாய், உடைய வல்லமைக்கு விரோதமாய் ஆண்டவரே, உடைய தொடுதலுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்துடைய ஆவிகள் ஆண்டவரே, மனுஷீக ஆவிகள் ஆண்டவரே, சுயநீதியின் ஆவிகள் ஆண்டவரே, இந்த ஏரியாவுடைய பலவான்கள் ஆண்டவரே, எல்லா இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே, உடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே, உடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, அதில் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கு, எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா கனமும் மகிமையும் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அல்லேலூயா. ஒரு பாடலை கற்றுக்கொண்டு இப்படி ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போறோம். எல்லாருக்கும் தண்ணினா பயம், தீனா பயம், பிசாசா போராட்டமான்னு சொல்லி. ஆனா தண்ணியை கடக்காத யாரும் செழிப்பு பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆண்டவருடைய பிரமாணம். அக்னியை கடக்காத யாரும் அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் தாவீது அருமையாய் சொல்லுகிறார் 66:12, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தாண்டவரே, மனுஷரை எங்கள் தலையின் மேல். ஒரு ராஜா, பெரிய ராஜா சொல்றான் பாருங்க, மனுஷன்லாம் எங்க தலை மேல ஏறி போனா ஆண்டவரே, ஆனா இப்போ நாங்க இருக்கிறது எங்க இருக்கோம் தெரியுமா? செழிப்புல இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், உம் கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். தீயையும் விசுவாசத்தோடு உம் கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். துருகமே என் துணையாளரே, கண்மலையே என்னை காப்பவரே. துருகமே என் துணையாளரே, கண்மலையே என்னை காப்பவரே. ஒரு வழியாய் வந்த சாத்தானை 7 வழியாய் துரத்தினீரே. ஒரு வழியாய் வந்த சாத்தானை 7 வழியாய் துரத்தினீரே. எனக்காக நீர் சுத்தம் செய்தீர், எந்த சார்பில் செயலாற்றினீர். எனக்காக நீர் யுத்தம் செய்தீர், எந்த சார்பில் செயலாற்றினீர். துருகமே என் துணையா. விசுவாசத்தோடு நாங்க எதையும் கடப்பாண்டவரே, எதுக்கும் பயப்பட மாட்டாண்டவரே. துருகமே என் துணையாளரே, கண்மலையே என்னை காப்பவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், உம் கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், உம் கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். வெள்ளங்கள் என்னை சூழ்ந்த போது மூழ்காமல் என்னை பிழைக்க வைத்தீர். வெள்ளங்கள் என்னை சூழ்ந்த போது மூழ்காமல் என்னை பிழைக்க வைத்தீர். சேதம் இல்லாமல் காத்தீரையா, தப்பி கரை சேர வைத்தீரையா. சேதம் இல்லாமல் காத்தீரையா, தப்பி கரை சேர வைத்தீரையா. 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, கண்களை மூடி ஆண்டவரே, வெள்ளங்கள் என்னை சூழ்ந்த போது பிசாசு சொல்லுவான், நீ முடிஞ்ச, உன் ஊழியம் முடிஞ்சது, உன் குடும்பம் முடிஞ்சதுன்னு சொல்லி. ஆனா கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் நாடிய துறைமுகத்திற்கு எந்த தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு தந்தாரோ, எந்த தரிசனத்தை, எந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தந்தாரோ, அந்த துறைமுகத்துக்கு, அந்த தரிசனத்தை அடைவதற்கு அவரே என்னை உங்களை கரை சேர்க்கிறார். வெள்ளங்கள் என்னை சூழ்ந்த போது மூழ்காமல் என்னை பிழைக்க வைத்தீர்.
வெள்ளங்கள் என்னை சூழ்ந்த போது மூழ்காமல் என்னை பிழைக்க வைத்தீர். சேதம் இல்லாமல் காத்தீரையா, தப்பி கரை சேர வைத்தீரையா. சேதம் இல்லாமல் காத்தீரையா, தப்பி கரை சேர வைத்தீரையா. அல்லேலூயா. ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, மீட்டுக்கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுகளும் அதன் ஆசீர்வாதங்களும் என்ற தலைப்பில் நம்முடைய வேதத்தை தியானம் செய்ய போகிறோம். ஆறுகள், தொடக்கத்திலே சொன்னேன், பிரச்சனையை கண்டா நிறைய பேருக்கு பயம். சந்தோஷமா நம்ம ரட்சிக்கப்பட்டு வருவோம் பாருங்க, இயேசு எனக்கு அதை செய்தார், இயேசு எனக்கு இதை செய்தார், நன்மை செய்தார்னு வருவோம் பாருங்களேன். அது பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் என்னையும் உங்களையும் சில பரீட்சைக்கு உட்படுத்தும் போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பின்னாடி போயிடுவோம். அல்லேலூயா. ஆனால் இங்க ஆண்டவர் வித்தியாசமா சொல்லுகிறார். யாருக்கும் தெரியுமா ஆறுகள், யாரும் தெரியுமா ஆறை கடக்கணும், யார் ஆண்டவரால் மீட்டு கொள்ளப்படுறாங்களோ, யார் ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்படுறாங்களோ அவங்க தான் இந்த தண்ணீரையும் இந்த ஆறுகளையும் கடக்கணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் இது கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கும் போது என்னையும் உங்களையும் ஆண்டவர் மீட்டு கொண்டால், பெயர் சொல்லி அழைத்தால், நீ அதுக்கு பிறகு இந்த ஆறுகளை நீ என்ன செய்யணும், கடக்கணும். இதை நம்ம வித்தியாசமான முறையில் கேட்டிருப்போம். நீ எந்த விதமான தண்ணீர் கடந்தாலும் ஆண்டவர் உன் கூட இருப்பார், நீ பயப்படாத, நீ மூழ்க மாட்டேன்னு சொல்லி. நான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம் இந்த தண்ணீர்கள் கடக்கும் போது, இந்த ஆறுகள் கடக்கும் போது உள்ள ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் பார்க்க போறோம். அல்லேலூயா. தண்ணீர் பிரச்சனை மாத்திரம் கிடையாது. ஏசாயா எழுதிய புஸ்தகம் 59:19 வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய், நம்ம தண்ணினா சத்துரு அப்படி மட்டும் நினைக்கும். ஆனா அதே வேத புத்தகத்துல நீதிமொழிகள் 18:4 போட்டிருக்கு, மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும் சொல்லி போட்டிருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? தண்ணி பிரச்சனை மாத்திரம் கிடையாது, ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை. தண்ணி பிரச்சனை அப்படின்னா நோவா அந்த தண்ணிக்குள்ள தானே இருந்தான், வெள்ளத்துக்குள்ள தானே இருந்தான். எப்படி அரராத் மலையில போய் எப்படி தங்க முடியும்? ஆதியாகமம் 8:4 போட்டிருக்கு, அவனுடைய பேழை அரராத் மலையில் போய் தங்கிற்றுன்னு சொல்லி போட்டிருக்கு. இதே ஏசாயா புஸ்தகம் 43வது அதிகாரத்துல ஆண்டவர் இதை யாக்கோபுக்கு சொல்லிட்டு சொல்றார், 6 விதமான ஆசீர்வாதங்களை உள்ள வைத்திருக்கிறார். ஒண்ணு, நீ தண்ணியை கடக்கல யாக்கோபே, நீ ஆறுகளை கடக்கல இஸ்ரவேலே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் ஜீவனுக்கு நீ எவ்வளவு பிரயாசப்படுறையோ அதுக்கு தகுந்தால் போல் நான் உனக்கு எகிப்தை ஈடாய் தந்துருவேன் அப்படிங்கார். 2வது சொல்றார், நான் உனக்கு கனத்தை தருவேன். அல்லேலூயா. ஒருவேளை நானும் நீங்க தண்ணியை கடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், பிரச்சனையை சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பாருங்க, நம்முடைய கிரியைக்கு ஆண்டவர் பலன் தர்றார். 2வது எனக்கு உங்களுக்கு கனம் தர்றார். 3வது பாருங்க, அவர் கட்டளையிடுகிறார், வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று அப்படிங்கார். 15ல இருந்து கீழே படிச்சு பாருங்க, சமுத்திரத்துல நான் வழியை உண்டு பண்ணிடுவேன், பாதைகளை நான் உண்டு பண்ணிடுவேன் அப்படிங்கார். 17ல பாருங்க, இஸ்ரவேல் எல்லாவுடைய இராணுவத்தையும் குதிரையையும் குதிரை வீரரையும் ஒரு திரி அணைகிறது போல நான் அணைய பண்ணிடுவேன் அப்படிங்கார். தண்ணிக்குள்ள நடக்கிற தண்ணீரின் பாதைகளை, ஆறுகளை கடக்கிற நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் முடிச்சுட்டு 20ல இருந்து ஆண்டவர் சொல்றார், நீ ஏன் ஜனம், அல்லேலூயா, நீ ஏன் ஜனம், எனக்கென்று நான் என்ன செஞ்ச உன்னை ஏற்படுத்தினேன். ஆறுகளும் அதற்கு உண்டான நன்மைகளும், ஒரு 7 விதமான காரியங்கள் இருக்கு.
எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள எவ்வளவு காரியங்கள் நம்ம பார்க்க முடியுமோ அதை நான் நீங்கள் சேர்ந்து பார்க்க போறோம். முதலாவது 6 எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 22வது வசனம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து இந்த 6 சொல்லுவோமே, வாய் திறந்து சொல்லுவோம். அல்லேலூயா. யாப்போக்குங்கிற ஆற்றை கடந்தான். பாருங்க, யாக்கோப ஆண்டவர் இந்த யாப்போக்குங்கிற இந்த ஆற்றை கடக்க பண்ணின பிற்பாடுதான் உள்ள ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய ஆசீர்வாதம் எதுலங்க இருக்கு? கடவுளுடைய நன்மை எதுல இருக்கு? கடவுளுடைய வழிநடத்தல் எதுல இருக்குன்னு பாத்தீங்களா? பிரச்சனைக்கு நடுவுல தான் கடவுள் என்னையும் உங்களையும் ஜெயமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. அதான் ரோமர் 8:22 போட்டிருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைன்னு போடல. பாருங்களேன், நீ எந்த தண்ணீர் கடந்தாலும், எந்த ஆறு வந்தாலும், எந்த நிந்தை வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும் அதை ஃபுல்லா நான் உனக்கு நன்மை கேதுவாய் மாற்றி தருவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அர்த்தம் புரியுதா? நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? பாருங்க, இந்த யாப்போங்கிற ஆற்றை கடந்த உடனே தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைக்கும். அப்ப கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நம்ம வாழலாமானே? வாழலாம். யாக்கோபு வாழ்ந்திருக்கிறான், வாழ்ந்துட்டான், சலிச்சிட்டான், முடியல, இளைப்பாறுதல் இல்லை. எங்க அப்பா என்ன ஆசீர்வதிச்சார், தெரியாதனமா என்ன செஞ்சார்? என்ன ஆசீர்வதிச்சார். எங்க மாமாவுடைய வீட்டிலே உள்ள எல்லா நன்மையும் எனக்கு வந்துச்சு, 2 மனைவி எல்லாமே வந்துட்டான் ஆண்டவரே. ஆனா எனக்கு இப்ப இளைப்பாறுதலே இல்லை அப்படின்னு சொல்லிதான் ஒரு முடிவு எடுத்துட்டான். இந்த ஆற்றை நான் கடந்து எப்படியாவது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதான் நீதிமொழிகள் 10:22 போட்டிருக்கு, கர்த்தரின் ஆசீர்வாதமே அதனோடு அவர். அப்ப யாக்கோபுக்கு 32வது அதிகாரம் வரைய யார் கொடுக்கல? 28 யாக்கோபோடு ஆண்டவர் பேசுகிறார். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை நான் அந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆசீர்வதிப்பேன், எதையும் சொல்லல. ஆனா இப்பதான் அவன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுறான். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லா கண்களை மூடி, ஒருவேளை ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வராம, இயேசு கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வராம நீங்களும் நானும் வாழ்க்கையை கடத்தினோம்னா, இந்த யாக்கோபு பயந்தது போல லாபான் குடும்பத்தோடு பிரச்சனை, மச்சினமாரோடு பிரச்சனை, மனைவிமாரோடு பிரச்சனை, ஒரு இளைப்பாறுதல் இன்றி உள்ள ஜீவியம். இந்த யாப்போக்குங்கிற இந்த ஆற்றை நீங்களும் நானும் கடப்பதற்கு நம்ம எண்ணம் கொள்ளுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீங்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா வாயை திறந்து கேளுமா. கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவரே நீங்க எங்களை இன்னைக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே போதும் ஆண்டவரே, லாபான் எங்களுக்கு கொடுத்தது போதும் ஆண்டவரே, எங்க தகப்பனார் எங்களை ஆசீர்வதித்தது போதும் ஆண்டவரே. இயேசுவே நீர் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய ஆண்டவரே நாங்கள் உம்மை போக விடோம் என்று யாக்கோபு சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மேல் வருவதாக, எங்கள் ஒவ்வொருத்தர் மேல் வருவதாக ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும் ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, முதல் 6 எனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அனுபவம், அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் அனுபவிப்பதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது ஒரு 6 வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டு, உபாகமத்தில் எழுதிய புஸ்தகம் 2வது அதிகாரம், உபாகமம் எழுதிய புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. 2வது ஒரு 6 இஸ்ரவேல் ஜனம் கடக்கு, அது பேர் சேரேத். அதுக்கு அர்த்தம் வேத புத்தகத்துல ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வளம் கொளிக்கிற செழிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் யாத்ராம புஸ்தகத்துல புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் லேவியராம என்னாமலாம் கடந்து எதையும் சொல்லத்தக்கதான எதையும் அவங்க அனுபவிக்கல. பாருங்களேன், இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆற்றை நீ கடை,
உன் சத்துரு கையில, உன் எதிரி கையில நல்ல நல்ல காரியங்கள்லாம் உள்ள இருக்கு, அதெல்லாம் நான் உனக்கு இப்பதான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா. சேரேத் ஆறு, எல்லாம் வாய் திறந்து சொல்லுவோம். சேரேத் ஆறு, வளம் கொளிக்கிற செழிப்பு. செழிப்பு இருக்கும், நம்மளுக்கு வீடு இருக்கும். சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, வீடு இருக்கு பிரதர், வீடு நல்லா இல்லை பிரதர். வண்டி இருக்கு பிரதர், ஆனா நல்ல வண்டியா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தொழில் இருக்கு, ஆனா நல்ல தொழிலா இல்லை அப்படிங்கிற. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு செழிப்பு இருந்தது, ஆனா வளம் கொளிக்கிற செழிப்பு என்ன செய்யல, இல்ல. தூத்துக்குடியில் உள்ளவங்களுக்கு தென்காசி நல்ல செழிப்பா இருக்கு பிரதர், நல்லா குழு குழுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். தென்காசியில் உள்ளவங்க கேரளாக்காரங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் எப்பவுமே என்ன செய்வாங்க, கொடுத்து வச்சவங்க சொல்லி பாருங்க. ரெண்டாவது இந்த சேரேத்ங்கிற ஆட்சை நானும் நீங்களும் கடக்கும் போது ஆண்டவர் என்னையும் உங்களையும் சும்மா விடுகிறது இல்லை. சும்மா ஏதோ அந்த தண்ணியிலே என்ன செய்யணும், அழிஞ்சு போனோம் அப்படி விடுறது இல்லை. பாருங்களேன், இந்த வளம் கொளிக்கிற செழிப்பை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறதுக்காக இந்த ஆட்சை கடக்க வைக்கார். அல்லேலூயா. பரீட்சை ஏன் எழுதுறோம் பிள்ளைங்க? சின்ன பிள்ளைகளுக்கு போல என்ன, எங்களுக்கு பாடம் எடுக்கையான்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு புரியுறதுக்காண்டி தான் நான் சொல்றேன். பரீட்சை நம்ம ஏன் எழுதுறோம்? நான் பரீட்சையை எழுதலை, உங்களுக்காக. அல்லேலூயா. நான் எந்த பரீட்சையும் எழுதுனது கிடையாது, நான் எல்லாம் பிட்டு தான் அடித்தேன். அல்லேலூயா. எங்களுக்கு டீச்சரே வந்து கொடுத்துரும், ஏன்னா இவன் இல்லாட்டி ஸ்கூலுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அதே கொடுத்து எழுது சனியனை அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். நான் பரீட்சை எழுதலை. ஆனால் பரீட்சை ஏன் எழுதுறேன்னா இன்னொரு கிளாஸ் போகிறதுக்கு. அல்லேலூயா. இதே தான், அது மட்டும் தெரியுதுலாங்க நம்மளுக்கு. பரீட்சை எழுதாமல் பாஸ் ஆகாமல் இன்னொரு கிளாஸ் போக முடியாதுன்னு சொல்லி தெரியுதுல்ல. இதே மாதிரி தான் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு தண்ணீரை கடக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எழுதி தான் ஆகணும், நீங்க எழுதுனாதான் அடுத்து நீங்க போக முடியும். அல்லேலூயா. நம்ம எழுதவே மாட்டோம், அதெல்லாம் தெரியும். உட்காந்து 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 முழிச்சு முழிச்சு படிச்சு எப்படியாவது எழுதி 7ஆம் கிளாஸ் போயிடணும், 10th, அதெல்லாம் தெரியும். சப்பா இதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளுக்கு பரீட்சை வைக்கார, நம்ம எழுதிடுவோமே, அடுத்த கிளாஸ் போக மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் அந்த வசனத்தை நம்ம தவறாவே நினைச்சிருப்போம். தண்ணீர்கள் கடக்கும்போது ஒரு அக்கா, எனக்கு தெரிஞ்ச அக்கா உண்டு, வரமா பாருங்க, நான் கடந்த தண்ணீர் பிரதர் அப்படிம்பாங்க. உண்மைக்குமே நீங்க தண்ணீரை கடந்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடுலாம் நான் சொல்ற இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றிருக்கணும். அல்லேலூயா. இல்லாட்டி நீங்க உண்மைக்குமே தண்ணீரை கடக்கலன்னு சொல்லியாங்க. இஸ்ரவேல் ஜனம் பாருங்க, எதையும் வைக்கலங்க. அந்நிய நாட்டுக்காரன், எதிர் நாட்டுக்காரனுடைய ஆசீர்வாதத்தை கத்தரிப்ப சொல்றாரு. ஜனம் எல்லாம் சேர்ந்து சேரேத் ஆற்றை நீ கடை, உனக்கு வளம் கொளிக்கிற செழிப்பை நான் என்ன செய்வேன், தந்துருவேன். யாத்ராம புஸ்தகம் 11வது அதிகாரத்துல ஆண்டவர் எகிப்தியர் கையில இருந்து ஒரு கொள்ளையை கொடுக்கார். இப்போ பாருங்க, ஆண்டவர் அதுலயும் திருப்தி ஆகல, உனக்கு இது போதாதுப்பா, இன்னும் உனக்கு நான் வளம் கொளிக்கிற செழிப்பை தரணும்னு சொல்லி ஆண்டவர் 2வது இந்த சேரேத் ஆற்றை கடக்க வைக்கிறார். 3வது ஒரு ஆற்றின் அனுபவம் இருக்கு. அதே உபாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்தி விட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா, ஏங்க இப்படி ஆண்டவர் சொல்லணும் இஸ்ரவேல் ஜனத்தை? இந்த அரைக்கடை அந்த அரைக்கடை, அப்போ ஏதோ உள்ள ஒண்ணு ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்க போய் தானே ஆண்டவர் என்னையும் உங்களையும் தண்ணீர்களை நீ கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம மனநிலை பாருங்களேன், தவறாவே புரிஞ்சுக்கிறோம். தண்ணி வந்தா பிரச்சனை போல, நம்மளுக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் அது ஏதோ ஒரு அழிவு போல, இல்லை அது ஏதோ ஒரு சோதனை போல நினைச்சுக்கிறோம். கிடையவே கிடையாது. அந்த தண்ணீர்களுக்கு மத்தியில தான் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வழியை யாரும் அறிய முடியாது. அவருடைய வழியை யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. மறைவானவைகள் நம்முடைய கர்த்தருக்குரிய, வெளிப்படுத்தப்பட்டவர்களோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்குரிய சொல்லி வேத புத்தகப்படும். 3வது இந்த ஜனத்தை அர்னோன்கிற ஒரு ஆற்றை கடக்க வைக்கார். இந்த அர்னோன் ஆற்று இந்த வேத புத்தகத்தில் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? தெளிந்த நீரோட என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. தெளிந்த நீரோட. இது வரைக்கும் பல பல வெள்ளங்களை பல பல தண்ணீர்களை நீ கடந்து வந்த, ஆனா இந்த அர்னோன் ஆறு இருக்கு, தெளிந்த நீரோடை. ஒரு தெளிவை
கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. நீங்கள் தெளிந்த புத்தி இருக்கும், புத்தி இருக்கும் நமக்கு. ஆனால் தெளிந்த புத்தி இருக்கா அப்படின்னு சொன்னால் அது நீங்களே உங்களை ஒவ்வொரு ஆலயங்களும் சொல்லி நீங்கள் கேட்டுங்க. தெளிந்த நீரோடை. சில ஆளுக்கு பாருங்க எப்பவுமே வெள்ளத்தில் குளிக்க தான் விருப்பப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தண்ணி ரொம்ப வருது பாருங்க, அங்கே யாராவது அசிங்கமான காரியம், பாம்பு, பள்ளி, கல், மழைலாம் வரும். சில ஆளை பாருங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுனாலும் போய் அங்கே தண்ணி சுத்தமாக இருக்குன்னு சொல்லி குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே என்னையும் உங்களையும் பிரச்சனைக்கு நடுவுலே நடத்திட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் 23ஆம் சங்கீதத்தில் 4 சொல்லப்பட்ட போல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர். இந்த அமர்ந்த தண்ணீர்ல நடக்கும் போதுதான், நானும் நீங்கள் நடக்கும் போதுதான் இந்த தண்ணிக்குள்ள, இந்த பிரச்சனைக்குள்ள ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருன்னு சொல்லி நம்முடைய கண்ணு பார்க்கும். அல்லேலூயா. ஓடுற தண்ணிக்குள்ள, அடிக்கிற வெள்ளத்துக்குள்ள நீங்க எந்த கல்லையும் எடுக்க முடியாது. அடிச்சு பிறண்டு ஓடுற வெள்ளத்துக்குள்ள நீங்க எந்த கல்லையும் நீங்க எடுக்க முடியாது. ஆனா பாருங்க, இந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை இவங்களே ஆண்டவர் நடத்தும் போது அதுக்குள்ள இருக்கிற எல்லா கூழாங்கல்ல நீங்களும் நானும் எடுத்துடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. எல்லாரும் பாடுவோம். நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே. நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. பசுமையான புல்வெளியில் அவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறை இல்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயரே எனக்கொன்றும் குறையில்லப்பா. புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், உம் பெயரு கேட்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், உம் பெயரு கேட்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறை இல்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறை இல்லப்பா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அல்லேலூயா. மூன்றாவது ஆற்றின் அனுபவம் அர்னோன் ஆற்று. தெளிந்த நீரோடை. யுத்தத்தையே, குழப்பத்தையே, சமாதான கேட்டையே சந்திச்சிட்டு இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் இப்போ ஒரு தெளிவுக்குள்ள கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. நாலாவது ஒரு ஆறை நம்ம வேத புத்தகத்தை பார்க்க போறோம். எல்லா திருப்பிகளும் யோசுவா எழுதிய புஸ்தகம், யோசுவா எழுதிய புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிப்போம்.
ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்டவுடனே போதும். அல்லேலூயா. முதல் 6 என்ன சொன்னேன்? வாய் திறந்து சொல்லுங்க. 2வது 6 சேரேத், வளம் கொளிக்கிற செழிப்புக்கு நேராய் நடத்துவதற்காக ஆண்டவர் என்னையும் உங்களை இந்த ஆற்ற கடக்க பண்ணுகிறார். 3வது அர்னோன் 6, தெளிந்த புத்தி, தெளிந்த காரியம், எதை செய்தாலும் மன தெளிவோடு நாங்கள் நின்று செய்வதற்காக கர்த்தர் இந்த ஆற்றை கடக்க பண்ணுகிறார். 4வது ஒரு 6 யோர்தான் 6. யோர்தான் பாருங்க, அதுவும் நம்ம வித்தியாசமாக தான் சொல்லுவோம். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் அதுவும் கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யோர்தான் 6 எதை குறிக்கும்? புதிய பாதையை குறிக்கும். புதிய பாதை. இது வரைக்கும் தண்ணி இருக்கும், தண்ணி பிளக்கும் செய்யும், அதெல்லாம் பார்த்த இந்த ஜனம் இப்ப இந்த யோர்தான் 6 வித்தியாசமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. அதாவது இப்படி வர்ற தண்ணி இப்படி பிளக்கிறது கூட நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு வைங்களேன். இந்த கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறாங்க, தண்ணி இப்படி வர தண்ணி எப்படி போகும்? அல்லேலூயா. சொல்றது புரியுதா புரியலையா? 3 விதமான அனுபவத்தை கடந்த ஜனம் இப்போ வித்தியாசமா தெரியுது அவங்களுக்கு. அல்லேலூயா. இதே போலதான் நம்மளுக்கு என்னன்னே புலப்படாத சில காரியங்கள்ல, சில பாதைகள்ல ஆண்டவர் என்னையும் உங்களையும் கொண்டு விட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அது புதிய பாதை. அல்லேலூயா. வனாந்தரத்துல எப்படி வழி வரும்? வனாந்தரத்துல எப்படிங்க வழி வரும்? ஏன்னா எங்கிட்டுமே மைல்கல் இருக்காது, ரோடு இருக்க, எதுவுமே தெரியாது. ஆனா வழி வரும். அவாந்திர வெளிகளில் இப்படி ஆறு வரும். ஆற்றுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல வர்றதுக்கு. மழை பெஞ்சாலும் அதை தோண்டி வைக்கணும்ல, ஒண்ணுமே இருக்காது. நம்ம கர்த்தருடைய வழியை அறிய முடியாது. அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியும் என்ன வித்தியாசமா இருக்கு பிரச்சனை, வித்தியாசமா இருக்கு. ஏன் பிரச்சனை, ஏன் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு அந்த வித்தியாசமான சூழ்நிலையில தான் புதிய பாதையை ஆண்டவர் கட்டளையிட்டுருவார். அல்லேலூயா. அது வரைக்கும் பாருங்க, யோசுவாவுக்கு வாக்கு தத்தம் இருக்கு. ஆண்டவர் 1வது அதிகாரத்தையே சொல்லிட்டார், நான் இப்படி பலம் கொண்டு திடமனதாருன்னு சொல்லி. 2வது அதிகாரம் வந்துட்டு பாருங்க, இந்த 3வது அதிகாரத்துல தான் மோசேக்கு பயந்திருந்தது போல யோசுவாவுக்கும் பயந்திருந்தார்கள் சொல்லி போட்டிருக்கு. அல்லேலூயா. யோர்தான் ஆற கடக்கிறதுக்கு சம்மதமா? நம்மளுக்கு புரியாதுங்க. நம்ம இப்படிதான் நடக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். நான் என்னுடைய சிறு சாட்சியை சொல்றேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்து என்னை கூப்பிட்டார். அப்போ நான் எப்படி நினைச்சேன் அப்படின்னா, நம்ம ஃபாதருக்கு வண்டி ஓட்டிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆயிடுவோம், நான் டிரைவ் பண்ணுவேன், போய் செட்டில் பண்ண நினச்சி, சரி நம்ம எப்படியாவது போய் நம்மளும் பாட்டு படிப்போம், அவரும் பாட்டு படிப்பார், போய் ஜாயிண்ட் அடிச்சிடும்னு சொல்லி ஆகிட்டேன் பாருங்களேன். திடீர்னு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தப்பறம் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். ஒரு சோல்னா பைய போட்டு நடந்து போய்கிட்டே இருக்கேன். என்ன ஆண்டவரனே, நீ உனக்கு சபை மினிஸ்ட்ரி கிடையாது, சுவிசேஷ ஊழியத்துக்கு போகக்கூடாது. எனக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் சபை. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே புறப்படலை. எதுவுமே என்ன நடக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா பாருங்க, வழி தெரியாம திக்கு தெரியாம வந்த என்னதான் ஆண்டவர் பல ஆயிரங்களுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டார். இப்படிதான் இல்ல, நம்ம எந்த வழியையும் ஆண்டவருக்கு வைக்க முடியாது. அல்லேலூயா. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ? உண்டாக்கிடுவார். அல்லேலூயா. 4வது ஆற்றின் அனுபவம், யோர்தானின் ஆற்றின் அனுபவம் எதை எனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது என்றால், எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் நீங்களும் நானும் புதிய பாதைய, புதிய வழிகளை, புதிய வழி நடத்துதல ஆண்டவருடைய காரியங்களை கண்டுகொள்வதற்காக கர்த்தர் என்னை உங்களை நடத்துறார். 5வது ஒரு ஆற்றின் அனுபவம் இருக்கு. திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் எழுதிய புஸ்தகம் 17வது அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய்.
யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரேத் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அல்லேலூயா. ஏன் எலியாவை ஆண்டவர் இதில் நடத்தணும்? வசனம் பாருங்களேன். ஏன் வாக்கு இன்றி, என் வார்த்தை இன்றி அப்படிங்கார். அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவர்கிட்ட வல்லமெல்லாம் இருந்திருக்கு. அல்லேலூயா. வல்லமெல்லாம் இல்லாமல் அப்படி சொல்ல முடியாதுலாங்க. வல்லமெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபிக்க போகணும்னு வைங்களேன். நீங்கள் ஏதாவது ஒரு யதார்த்தமான ஆளை கூட்டு போவீங்களா? வாங்க அப்படின்னு கூட்டு போக மாட்டோம். தெரியும், சரி இவங்களுக்கு அந்த கிரேஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ அவனே முதல் வசனத்தை சொல்கிறான், ஏன் வாக்கினின்றி கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் சொல்கிற எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ எல்லாம் வாயில அறிக்கை இட்டாச்சு, ஏன் இப்போ போய் ஆண்டவர் ஒளிஞ்சிருக்க சொல்லணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரம் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை, தரிசனங்களை நம்ம வாயை வச்சே ஆண்டவர் அறிக்கை இட்டுட்டு என்னையும் உங்களையும் நிறைய நேரத்தில் உட்கார்ந்து கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எல்லாம் மழை வர்றது எல்லாம் உண்மைதான். இப்போ நீ சில காரியங்களை, நான் சில காரியங்களை கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காண்டி போ அந்த ஆற்றில் போய் என்ன செய்யுது, ஒளிஞ்சிரு. ஏதாவது நம்ம வீட்டில் வளர்க்குற பப்பி நாய் ஏதாவது கொடுத்தா கூட நம்ம சாப்பிட்ருவோம். பப்பி நாய் அது கொடுத்தா ஏதாவது சாப்பிட்ருவோம் வைங்களேன். ஆனால் காக்கா கொடுத்தா சாப்பிட மாட்டோம். அது எங்கே எதெல்லாம் கொத்திட்டு வந்துச்சோ நம்ம அன்றைக்கி இருக்க தான் செய்யணும். வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, கற்றுக் கொடுக்காரு பார்த்தீங்களா. நான் இப்படி நம்ம சபை மாதிரி உள்ள சபையில் பாடல் ஆராதனை நடத்தினேன். சகல விதமான விஷயம். எனக்கு ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு ஆண்டவர் போய் என்ன ஆராதனைக்கு கூப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா, நானும் 3 நாள் பாஸ்டிங் போட்டு வேகமாக போகிறேன் பாருங்களேன். கொட்டே இல்லைங்க. கொட்டு நான் என்ன பாட்ட ஆமாம் படிங்க அப்படின்னாங்க. படிங்களா? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? நீ பெரிய ஆள் தான் எலியா, உன்கிட்ட வல்லம் இருக்கு, உன்னை வச்சு தான் நான் எல்லாம் செய்ய போறேன், எல்லாம் உண்மைதான். ஆனா நான் உனக்கு சில நேரம் பாடம் நடத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. சம்மதமா? நம்மளுக்கு சம்மதமா? எலியாவுக்கு வாக்குத்தத்தம் இருக்குங்க, எலியாவுக்கு தரிசனம் இருக்கு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நினைச்சிருப்பான், என்ன ஆண்டவரே என்ன காக்கா கொண்டு வரும், நான் அதை சாப்பிடணுமா? அடுத்து விதவை நல்ல வீட்டுக்குன்னா யாருனாலும் போயிடுவாங்க, விதை வீடு போக முடியாது. ஆனால் அங்கே என்ன சூழ்நிலை தெரியாது பாருங்களேன். ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி கற்றுக் கொடுக்கும் போது எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே இந்த எலியாக போகல, ஆண்டவரே நாங்களும் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் வாய் திறந்து சொல்லுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுக்காம விட்டுறாதீங்க ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுக்காம விட்டுறாதீங்க ஆண்டவரே. இயேசுடைய பேர் போதகர், போதகர், போதகர். எனக்கு உங்களுக்கும் எப்பவுமே அவர் கற்றுக் கொடுக்கணும், அவர் கற்றுக் கொடுக்கணும். ஏன் இவ்வளவு பெரிய எலியாவை ஆண்டவர் போய் ஒளிஞ்சிருக்க சொல்லணும்? பாப்போம், பிடிக்காத விஷயங்களோடும் நானும் நீங்களும் இருக்கமான்னு சொல்லி பார்ப்பதற்காக ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இந்த எலியாவுக்கு கற்றுக் கொடுத்தது போல் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எங்க சபைக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. 5வது ஆற்றின் அனுபவம் எதன் தெரியுமா? எனக்கு உங்களுக்கு சொல்ல வருது, கற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் கற்றுக் கொடுக்கறதுக்கு முற்படுவாங்க, ஆசைப்படுவாங்க, ஆனால் கற்றுக்கிற மாட்டாங்க. ஆனால் பெரிய பாக்கியம் என்ன தெரியுமாங்க? கற்றுக் கொடுப்பதில்லை, கற்றுக்கிறது தான். அல்லேலூயா. நம்ம எவ்வளவுத்துக்கு அதிகமாக உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆலயத்தில் எவ்வளவுத்துக்கு அதிகமாக கேட்டு 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 கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நானும் நீங்களும் பலமுள்ள மனிதர்களாக மாறிடுவோம். அல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் பல ஆண்டு கற்றுக் கொடுத்தாரு பாருங்களேன். அவன் ஒரு பெரிய தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டான். ஆனால் சிம்சோனுக்கு பாருங்க, பிறந்தான், வளர்ந்தான், டக்குன்னு வந்தான், எதையும் கற்றுக்கொள்ளலை, ஆனால் முடிவு வரலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எதையும் துரிதமாக கையாளணும், துரிதமாக பிடிக்கணும், துரிதமாக செய்யணும்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் நம்மளுக்கு சொன்னது
சொன்னதுதான். வாக்குத்தத்தம் பண்ணினதுதான். தரிசனம் கொடுத்ததுதான். எவனாலும் அதை மாற்ற முடியாது. ஆனா நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளாம அதை போய் வாங்கினோமா, அதுவே நம்மளை கொன்றும். அல்லேலூயா. அதுவே என்னையும் உங்களையும் அழிச்சிரும். இந்த எலியா மேல ஆண்டவர் பிரியப்பட்டதுனால, இந்த எலியாவை ஆண்டவர் நேசிச்சதுனால, எலியா உன்னை வச்சு நிறைய ஊழியக்காரங்க எழும்ப வேண்டியது இருக்கு. அதனால நீ கொஞ்ச நாளைக்கு போய் நீ என்ன செய்ய, இந்த கேரே தாச்சங்கடையில போய் நீ உட்கார்ந்துக்கோ. பிடிக்காத சில விஷயங்களோட நீ என்ன செஞ்சிரு, இணைஞ்சுக்கோ. இதெல்லாம் நீ கற்றுக்கொண்ட பிற்பாடு நீ வெளியே வரணும். வந்துதான் இந்த 17:1 சொல்லப்பட்ட இந்த வார்த்தை உனக்கு நிறைவேறும்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தை பெருசா ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 5வது 6 கேரேத் 6 எதை கற்றுக் கொடுக்குது என்றால், கற்றுக்கொள்ளுதல எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கு. 6வது ஒரு ஆற்றின் அனுபவம் திருப்பிக் கொள்ளுவோம். தானியேல் எழுதிய புஸ்தகம் 8வது அதிகாரம். தானியேலுக்கு எழுதிய புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக. அல்லேலூயா. 6வது ஆற்றின் அனுபவம் உலாய்ங்கிற ஆற்றின் அனுபவம் பாருங்க. 1வது அதிகாரத்துல தொடங்குற தானியேல் தீட்டுல ராஜாக்கு முன்னாடி எல்லாம் நின்று முடிச்ச உடனே இப்போ தானியேலுக்கு இந்த 8வது அதிகாரத்துல இந்த ஆட்சண்டையில் ஆண்டவர் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இருந்த எல்லா பலன் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. இப்போ உன்னதத்திலிருந்து ஒரு பலன் தானியேலுக்கு தேவைப்படுது. அல்லேலூயா. எப்பவுமே நீங்களும் நானும் அந்த பழைய பிரதிஷ்டையிலே, பழைய கிருபையிலே, பழைய ஜபத்திலே ஓட முடியாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்பப்போ என்ன செஞ்சோம்னா, புதுப்பிச்சுக்கிட்டு கொண்டே இருந்தாதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஒரு ஸ்டெப்பு போக முடியும். இல்லாட்டி இயேசுவானவருக்கு என்னங்க தேவையில்ல, அவர்கிட்ட என்ன இல்லை. அவர் ஏன் ஃபுல் ஊழியத்தையும் முடிச்சுட்டு போய் இரவெல்லாம் ஜெபித்தார்? ஏன் இப்படிலாம் போட்டு எதுக்கு போட்டுக்குன்னா, நான் பண்ணிட்டேன், ஆனா அடுத்து எனக்கு ஒரு வல்லமை தேவைன்னா நான் அவருடைய சமூகத்துக்கு போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? 7வது அதிகாரத்து வரைய நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள், வியக்கத்தக்க காரியங்கள்லாம் தானியேல் செஞ்சிட்டான். இப்போ ஒரு தரிசனத்தை பார்க்கலாம். 18வது வசனத்தை படிச்சு பாருங்க. தானியேல் 8:18 படிங்க. அவன் என்னோடு பேசுகையில் நான் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். அவனோ என்னை தொட்டு நான் காலூன்றி நிற்கும்படி செய்து. பாத்தீங்களா? நிக்க முடியாத நிலைக்கு தானியேல் தள்ளப்பட்டான். நிக்க முடியாத நிலைக்கு தானியேல் தள்ளப்பட்டான். கடவுளுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு தெரிஞ்சிட்டு, தானியேலே நீ 2வது வா, நான் 2வது உன்னை என்ன செய்யணும், தொடணும். ஒருவேளை ஆரம்ப காலத்துல நானும் நீங்களும் சில நல்லா ஓடி இருப்போம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, பிரச்சனை, சோதனை, போராட்டங்கள்லாம் வரும்போது நம்மளால நிக்க முடியாது. அல்லேலூயா. நம்மளால நின்று செய்ய முடியாது. அப்ப இப்போ என்ன தேவைன்னா, பரலோகத்தின் பலன் என்னை உங்களையும் தொட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. அது தொடல் அப்படின்னா நம்ம இன்னொரு நிலைக்கு போகவே முடியாது. தானியேலை தொட்டு காலூன்றி, எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? தானியேலுக்கு நடந்தது போல ஆண்டவரே எங்களுக்கு நடக்கணும், ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு நடக்கணும், ஆண்டவரே. நெடுங்காலமா நீங்க போராடிட்டு இருக்கலாம். ஆனா பரலோகத்தின் பலன் உங்களை தொட்டுச்சுன்னா, பரலோகத்தினுடைய வல்லமை உங்களை தொட்டுச்சுன்னு வைங்களேன், நீங்க சிங்கம் போல மாறிடுவீங்க. அல்லேலூயா. பவுல் சரீரத்துல பலவீனமானவன், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல ஒன்றை யோசிக்க கூட எங்களால முடியாதுன்னு சொன்ன பவுல், பிலிப்பியர்ல எப்படி சொல்றார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய பலன், ஆண்டவரே எல்லா வாய் திறந்து கேட்போமா? ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய பலன் எங்களுக்கு வேணும், ஆண்டவரே. எங்களால நிக்க முடியல, ஆண்டவரே. பிரதிஷ்டையில எங்களால் நிக்க முடியல, ஆண்டவரே. எல்லா வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே எங்களால நிக்க முடியல, ஆண்டவரே. பரிசுத்தத்துல எங்களால நிக்க முடியல, ஆண்டவரே.
நீதியில எங்களால நிக்க முடியல ஆண்டவரே, மனத்தாழ்மையில எங்களால நிக்க முடியல ஆண்டவரே, வேத வாசிப்புல எங்களால நிக்க முடியல ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய பலன் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய பலன் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய பலன் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களை இறங்கட்டும் ஆண்டவரே. தானியேலை தொட்டது போல் ஆண்டவரே, தானியேலை தொட்டது போல் ஆண்டவரே, எங்கள் சரீரத்தை ஆண்டவரே, ஊராபா ஷீபாலா கத்துடாமா துராபாலா ரீகா தட்டுலாமா கத்துடா ஆண்டவரே, எங்கள் சரீரத்தை ஆண்டவரே, எங்க ஆவி ஆண்டவரே, எங்க ஆத்துமாவை ஆண்டவரே, உம்முடைய பலன் தொடுவதாக, உம்முடைய பலன் தொடுவதாக, பரலோக பலன் தொடுவதாக ஆண்டவரே, தூதர்கள் பலன் தொடுவதாக ஆண்டவரே. ஏசப்பா, எலியாவை தொட்டது போல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், வெகு தூரம், வெகு தூரம் ஆண்டவரே. எங்க குடும்பத்தை தொடட்டும் ஆண்டவரே, எங்க சபையை தொடட்டும் ஆண்டவரே. உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை, உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆறாவது ஆற்றின் அனுபவம், ஆற்றின் அனுபவம் என்னை உங்களையும் பலப்படுத்துது. அல்லேலூயா. 2 தொடுதல் உண்டு, 2 புதுப்பித்தல் உண்டு. அந்த அபிஷேகம் பெற்ற அந்த இதிலே நானும் நீங்களும் ஓட முடியாது. ஆண்டவர் 2வது என்னை உங்களையும் என்ன செய்யணும்? சந்திக்கணும். ஏன் பேதுருவை ஆண்டவர் கூப்பிட்டார்ல, அவர் தானுங்க கூப்பிட்டாரு, கூப்பிட்டு போ எல்லாத்தையும் செய்யும் சொன்னார்ல. ஆனா ஏன் பேதுரு விழுந்தான்? அல்லேலூயா. 2வது கடவுள் அவனை தொடுறாரு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து 2வது தொடுறாரு பாருங்களேன். அவனை ஆண்டவர் கல்லா மாத்திட்டார். அல்லேலூயா. எந்த பேதுரு மறுதளிச்சானோ, எந்த பேதுரு விசுவாசம் இல்லாம பரிசுத்தம் இல்லாம நில தடுமாறி தடுமாறினானோ, அதே பேதுருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சும்மா நினைச்சிடாதீங்க, பிரச்சனையை சும்மா நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு பரிச்சை வைக்கும் போது சும்மா நினைச்சிடாதீங்க, என்னை உங்களை அடுத்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. 7வது ஒரு ஆற்றின் அனுபவத்தை பார்க்க போறோம். தானியேல் எழுதிய புஸ்தகம் 10வது அதிகாரம். தானியேல் எழுதிய புஸ்தகம் 10வது அதிகாரம் 4. முதலாம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதைக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இதைக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து. இதைக்கேலுங்கிறதுக்கு தரிசனம் என்று அர்த்தம். இப்பதான் தானியேல் தரிசனத்தை கையில வாங்குறான். வெளிப்படுத்தல யோவான் வாங்கினாலும், கடைசி காலங்களில் சம்பவிப்ப எல்லா காரியங்களும் யோவானுக்கு வெளிப்படுத்தினாலும், கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே ஒரு பரிசுத்தவான எழுப்பி இதுக்கு முன் அடையாளமாக தானியேலுக்கு வெளிப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு தரிசன கண்கள் இருக்குதா? தரிசனம் பார்க்குறீங்களா? அல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தரிசனம் பார்க்கல அப்படின்னா உங்களால எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. ஆபகுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ தரிசனத்தை நீ என்ன செய்ய, எழுதி தீர்க்கமா வர பேர். எரேமியாவை ஆண்டவர் கூப்பிட்ட உடனே என்னத்தங்க காமிக்கார்? 1வது அதிகாரத்துல 5ல கூப்பிடுறாரு பாருங்களேன். 7ல சிறு பிள்ளைன்னு சொல்லாத அப்படிங்கார். 10ல இருந்து படிச்சு பாருங்க. நீ என்னத்தை பார்க்கிற? நான் ஒரு வாதும மரத்தை பார்க்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எரேமியாவுக்கு எவ்வளவு பாடுகள் வந்தது, ஆனா தரிசனம் இருந்ததுனால எரேமியா கரை சேர்ந்தான். அல்லேலூயா. யோசேப்புக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, ஆனா தரிசனம் இருந்ததுனால யோசேப்பு அநேகரை காப்பாத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு பாருங்க, தூங்கும் போது எந்த ஒரு காரியமும் வெளிப்படாது. அப்படி அது மீறி ஏதாவது வெளிப்பட்டா பாம்பு வருது, பள்ளி வருது அப்படிம்பாங்க. ஏன்ட்ட நிறைய பேர் அர்த்தம் கேட்பாங்க. அல்லேலூயா. சொப்பனதுக்கு அர்த்தம் கேட்பாங்க பாருங்க. நான் சரி அவங்க சொன்னா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஜெபம் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அல்லேலூயா. தரிசனம் வரணும் அப்படின்னா நானும் நீங்களும் ஒரு காரியத்தை செய்யணும், அப்பதான் தரிசனம் வரும். சும்மா தரிசனம் கிடைக்காது. போற வர்ற ஆளுக்குள்ள ஆண்டவர் தரிசனத்தை தரவும் மாட்டார். அல்லேலூயா. 63ஆம் சங்கீதத்துல 5, 6 படிச்சு பாருங்க. படுக்கையிலே உம்மை நினைக்கும் போது ராக்காலத்திலே நான் உம்மை என்ன செய்வேன்? ஆமா, படுக்கைக்கு போகும்போது கூட நீங்க கடவுளுடைய நினைவுல நீங்க இருந்தீங்கன்னா
வரப்போற காரியங்களை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏசாயா எழுதிய புஸ்தகம் 45வது அதிகாரம் 10-11 படிச்சு பாருங்க. வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். வந்த பிறகு நம்ம போறோம் எங்கேயாவது, நம்ம குடும்பத்துல ஏதாவது தீமை நடந்த பிற்பாடு நம்ம ஏதாவது ஒரு ஊழியக்காரன்கிட்ட போய் பிரதர் தீமை நடந்துட்டு அப்படிங்கும், நம்ம இப்படி செய்ய தேவை கிடையாது. கடவுள் நம்ம கூட பேசுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவர். நீங்க நல்ல நிலையில இருந்தீங்கன்னா கர்த்தர் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தரிசன கண்ணு இருக்கா? சொப்பனம் பார்க்கிற இருதயம் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பான முறையில் திருச்சபை நானும் நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் ஆண்டவர் யோவேல சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் எனக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது 2வது அதிகாரத்தில் உங்கள் மூப்பர்கள் என்ன செய்வாங்க? சொப்பனங்கள், வாலிபர் தரிசனங்களையும் பாங்க. வர்ற காரியம் உங்களுக்கு தெரியணுங்க. உங்க குடும்பத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. நீங்க மாதிரி தெரியாம தேவசம் அப்படிலாம் நீங்க செய்யவே கூடாது. சமீபத்தில் என்னுடைய அக்கா குடும்பத்தில் ஒரு காரியம் நடந்தது. பாருங்க, ஒரு முரட்டு உருவம், ஆக்ரோஷமா அந்த ஆள் இருக்கிறார். அவர் என்னுடைய அக்கா பக்கத்தில் நெருங்கி தவறான எண்ணத்தோட வரா. இவ பயந்து வரா. நான் முழிச்சிட்டேன் திடீர்னு. அப்போ நான் முழிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே அர்த்தனை, ஒரு பலமான ஒரு சத்துரு அந்த குடும்பத்தில் போராட போகிறான், அவங்கள பரிசுத்தமாக சொல்லு, மனத்தாழ்மைப்பட சொல்லு, ஜெபிக்க சொல்லு, இன்னும் வேதத்தை அதிகமாக வாசிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. எனக்கு ஆண்டவர் சொன்னார். நான் போய் சொன்னேன், நீ போய் யாருக்கோ ஆண்டவர் சொல்கிறார், அதனால தான் நானும் சொல்கிறேன். நான் போய் சொன்னேன், ஒரு பலமான சத்துரு உன் குடும்பத்தில் வர்றான், கொஞ்சம் சபை காரியங்களை கொஞ்சம் முன்னெடுத்து, ஜெபம் எல்லாத்தையும் முன்னெடுத்து கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே நீ வா, உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணு அப்படின்னு பாருங்க. அவ கக்கன்னு சிரிச்சா. அல்லேலூயா. சொப்பனம் பார்த்துட்டியா, தரிசனம் பார்த்துட்டியா அப்படின்னா, நான் சரி அசட்டை பண்ணுறா, இதுக்கு உண்டான பிரதிபலன் அவன் என்ன செய்வா, அனுபவிப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பாருங்களேன், கரெக்டாக 3 மாதம் கழித்து, நான் இதை யாருக்கோ உங்களுக்கு மிரட்டுறதுக்காண்டி சொல்லலை, நீங்கள் யாரும் இப்படி அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க. அல்லேலூயா. 3 மாதம் கழித்து என்னுடைய மூத்த அக்கா பையன், இது 2வது அக்கா, மூத்த அக்கா பையன் டெவில் அட்டாக்கு உள்ளாகி தங்கச்சியை என்கிட்ட பொண்ணு கேட்டான். அர்த்தம் புரியுதா புரியலையாங்க உங்களுக்கு? அண்ணன் பெரிய சண்டை, நீ நல்ல தாய் மாம, நான் உன் மேல கேஸ் போடுவேன் அப்படின்னா. நான் எனக்கு முன்னக்கூட்டியே இந்த காரியத்தை கொஞ்சம் வெளிப்படுத்துறதுனால ஜோம் பண்ணி பாருங்க, அது முடிவுக்கு வந்தது. அல்லேலூயா. தரிசனம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். அதான் அப்போஸ்தலர் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் பவுல் சொல்றார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கல. தரிசனம் பார்க்கிற கண்ணு இருந்ததுன்னா, சொப்பனம் பார்க்கிற இருதயம் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஒரு சத்துருவையும் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயிக்க விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பலவான் வந்த பிறகு விரட்டுறதை விட, பிசாசு வந்த பிறகு விரட்டுறதை விட, பிசாசு வந்த பிறகு ஜெபிக்கிறதை விட, ஏன் வராதுக்கு முன்னக்கூட்டே அதை அறிஞ்சு நம்ம அடக்கட்டிட்டோம்னா, அதான் ஆண்டவர் நாகும் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை சொல்றார், சிதறடிக்கிறவன் வர்றான், சிதறடிக்கிறவன் வர்றான், உன் அரணை என்ன சொல்லு காத்து. வந்த பிறகு கொஞ்சம் கஷ்டங்க விரட்டுறது, ஆனா வராதுக்கு மட்டும் நீங்க எல்லாத்தையும் அடைக்கிறது ஈஸி. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. வாய் திறந்து கேளுங்க, எங்களுக்கு தரிசனம் தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தரிசனம் தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு சொப்பனம் தாங்க ஆண்டவரே, வரும் காரியங்கள் ஆண்டவரே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தெய்வம் ஆண்டவரே. ஏசப்பா, தரிசன கண்கள் ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து கேளுங்க ஆண்டவரே, தரிசனம் பார்க்கிற கண்கள் ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. தரிசனம் பார்க்கிற கண்கள் ஆண்டவரே இயேசுவே எங்க சகோதரிக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான், உன் அரணை காத்துக்கொள், உன் அரணை காத்துக்கொள், உன் அரணை காத்துக்கொள். அல்லேலூயா,
அல்லேலூயா. முதல் 6 எதை கற்றுக்கொண்டோம்? கடவுளுடைய ஆசீர்வாதம். 2வது 6 சேரேத்துங்கிற 6 வளம் கொளிக்கிற செழிப்பு. 3வது அர்னோன்கிற 6 தெளிந்த நீரோடை. குழம்பி 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 கலக்கி கலக்கி இருக்க நம்ம ஆண்டவர் தெளிந்த பாதையில அமர்ந்த தண்ணீர் என்று நடத்துகிறார். 4வது ஒரு 6 புதிய பாதை. புதிய பாதை. இதுவரைக்கும் அடிமையா இருந்த யோசுவாவை கண்டு ஜனலாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டு, மோசையை கண்டுதான் பயப்பட ஆரம்பிச்சது. ஆனா அதே பாருங்க யோசுவாவுக்கும் பயந்துருந்தாலும் போடு. 5வது ஒரு 6 வாயினால தரிசனத்தை பேசலாம், வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடலாம், ஆனா நீங்கள் நானும் கற்றுக்கொண்டே ஆகணும். 6வது ஒரு 6 உலாயங்கிற 6 தேவ பலனை நம்ம 2வதும் பெற்றுக்கொள்ளணும். 7வது ஒரு 6 இதை கேளுங்கிற ஒரு 6 தரிசன பார்வை. 8வது ஒரு ஆற்றை மட்டும் பார்த்து நிறைவு செய்ய போறோம். எசேக்கியேலுக்கு எழுதிய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசி. 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், போதும். 8வது ஒரு 6 கேபார் நதியண்டை அனுபவம். இது எதை தெரியுமா குறிக்கி? ஆவியில மறுரூபமாகிறத குறிக்கி. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் இருக்குங்க. நம்ம ஜெபிக்க பார்த்தீங்களா, 1 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்க பாருங்களா, அது மட்டும் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. அதையே சிலர் பெருசா நினைப்பாங்க. 1 மணி நேரம் நான் நேரம் முழங்கால போட்டு ஜெபிக்க பிரதர். சிலர் டங்ஸ் பேசுறத பெருசா நினைப்பாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் தாண்டிய ஒரு அனுபவம் இருக்கு. இந்த எசேக்கியேலுக்கு பாருங்க, இருக்கும் போதே ஆண்டவர் ஆவில எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. பேதுரு புஸ்தகத்துல போட்டிருக்கு, அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். பாத்தீங்களா, ஆவியில மறுரூபமாகிற அனுபவம் நம்மளுக்கு உண்டா? ஆவியில எடுத்துக்கொள்ளப்படுற அனுபவம் உண்டா? அந்த ஆசையாவது உண்டா? இல்லையா? நாங்க இருக்கும் போதே நாங்க நகல மாட்டோம் பிரதர் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஆண்டவருடைய ஆவிக்குரிய அனுபவங்க. பவுல் என்னங்க சொல்றார்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. நான் ஒரு மனுஷனை அறிவேன், அவன், நீங்களே சொல்லுங்களேன் அந்த வசனத்தை. நான் ஒரு மனுஷனை அறிவேன். 3ஆம் பாத்தீங்களா, அது எப்படி என்ன நடந்திருக்கும்? இது நடந்த பிற்பாடு தான் பேதுரு பவுலை பத்தி சொல்றார். அவன் சொன்னது என்னாலேயே கற்றுக்கொள்ள முடியல, அது அரிதா இருக்குங்க. இந்த அனுபவத்தை உங்க இருதயம் வாஞ்சிச்சிருக்கா? என்னைக்காவது ஜெபிக்கும் போது, உபாசம் பண்ணி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் மறுரூபமாகணும், ஆண்டவரே நான் மறுரூபமாகணும், ஆண்டவரே ஆவியில நான் எடுத்துக்கொள்ளப்படணும், ஆண்டவரே ஆவியில எனக்கு காரியங்களை காமிங்க ஆண்டவரேன்னு சொல்லி எனக்காக கேட்டிருக்கோமா? பாட்டு படிப்போம் பாருங்களேன். மறுரூப, நல்ல நீங்க படிக்கல, ஆனா இதை நம்ம வாஞ்சி வேத புத்தகத்துல இருக்குறாங்க. எசேக்கியேலுக்கு வேற கடவுள், நம்மளுக்கு வேற கடவுளா? எசேக்கியேலுக்கு வேற இயேசு, நம்மளுக்கு ஒரு வேற இயேசுவா? எசேக்கியேலுக்கு வேற பரிசுத்தானவர், எனக்கு வேற பரிசுத்தானவரா? இல்லையே. பாருங்க, யாராலையும் போய் கண்டுபிடிக்க முடியாத அருவருப்புகளை இந்த ஆவியில மறுரூபமான உடனே கர்த்தர் நேரா கொண்டு போயிட்டார். துவாரத்தை பாரு. அல்லேலூயா. எதை குறிக்கும் சொல்லி தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு ஆவியில மறுரூபமாகிற அனுபவம் இருந்தா நீங்க போய் கரெக்டா சொல்லிடுவீங்க. அல்லேலூயா. நடந்த ஒரு உண்மை சம்பவம் மதுரை பட்டணத்துல ஒரு பெரிய ஊழியக்காரர், பேர் சொல்ல விரும்பல, பாருங்க, அந்த திருச்சபைக்கு அந்த ஊழியர் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறார். பிரசங்கம் பண்ண போன வழியில அந்த சபையினுடைய முக்கியமான ஆள் ஒருத்தர் நின்று பார்த்து பேசுங்க அப்படின்ட்டு போயிட்டாராம். பார்த்து பேசுங்க அப்படின்னு போயிட்டார். நேராக இவர் உள்ள போயிருக்காரு பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. முக்கியமான ஆள் திடீர்னு அந்த ஊழியக்காரரை அவர் கை நீட்டி, சபையுடைய பணத்தை, இத்தனை லட்சத்தை இந்த இதுல இருந்து வந்த இந்த நபரை பிடிச்சு வச்சிருக்க, நீ உன் கையிப்பம் வராது அப்படின்னு இருக்கிறார். அல்லேலூயா. உன் கையிப்பம் என்ன செய்யாது? அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. சபை பணத்தை
காணிக்க துல்லியமா ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, இவ்வளவு பணத்தை நீ கையெடுத்து வச்சிருக்க, இப்போ நீ மனம் திரும்பலன்னா உனக்கு கால் கை வராது அப்படின்ட்டு போயிட்டாராம். முடிஞ்ச உடனே சட்டையை பிடிக்கிற மாதிரி வந்திருக்கிறார். நீ எப்படி என்ன சொல்ல போச்சுன்னு வீட்டுக்கு போய் உண்மைக்குமே கால் கை வரல, கடைசி வரைக்கும் கால் கை வரல, அப்படி இறந்துட்டார். ஆவியில மறுரூபமாகிற அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எந்த காரியத்தையும் உங்களால விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. புரியல பிரதர், தெரியல பிரதர், அறியல பிரதர், நீங்க சொல்ல வேண்டாம். எந்த காரியத்தையும் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவின் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா நம்ம பண்ற இந்த ஜெபம், இந்த அந்நிய பாஷை, இதெல்லாம் தாண்டியும் தேவ வல்லமை இருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். எல்லா கண்களையும் மூடி முழங்கால் படிட்டு 8 விதமான ஆறுகளின் அனுபவம் எல்லா வாய் திறந்து ஒரு 3 நிமிடம் ஆண்டவரே, இனி நாங்க தண்ணீர் வரும்போது, பிரச்சனையை நாங்க சந்திக்கும் போது ஆண்டவரே ஏசப்பா, நாங்க இனி அதை தவறா எண்ண மாட்டோம் ஆண்டவரே. எல்லா வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி பாடுகளை எங்களுக்கு அனுபவிக்கும் போது, நாங்க பிரச்சனையை சந்திக்கும் போது ஆண்டவரே அதை தவறா புரிஞ்சுக்கிற மாட்டோம் ஆண்டவரே. இப்போ நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே, இந்த தண்ணீர் தான் ஆண்டவரே, இந்த தண்ணீர் தான் ஆண்டவரே. ஏசப்பா, எந்த வெள்ளத்துக்கு, எந்த வெள்ளத்துல ஜனங்கள்லாம் மாண்டாங்களோ ஆண்டவரே, அதே வெள்ளம் தான் ஆண்டவரே நோவாவுடைய பேழைய ஆண்டவரே அரராத்து மலையில ஆண்டவரே நிக்க வச்சது போல வாய் திறந்து சொல்லுங்க ஆண்டவரே. எந்த பிரச்சனையை நான் சந்திக்கிறேனோ ஆண்டவரே, எந்த பிரச்சனையை சபை சந்திக்க ஆண்டவரே, எந்த பிரச்சனை சபையை மூழ்கடிச்சு நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே, அரராத்து மலை பூமியினுடைய எல்லா மலைகளுக்கு மேலாய் கண்மலையில ஆண்டவர் என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் திருச்சபையை நிறுத்ததான் போகிறார். இந்த தண்ணி தான் வாய் திறந்து சொல்லுங்க. இந்த பிரச்சனை தான் இந்த பேழையை கிளப்ப பண்ண போகுது, என் குடும்பத்தை கிளப்ப பண்ண போகுது, என் ஊழியத்தை கிளப்ப பண்ண போகுது. அரராத்து மலையில, கண்மலையில, பூமியினுடைய உயர்ந்த இடங்களில் ஆண்டவரே பேழை தங்கினது போல ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை தங்க போறதுக்காக ஆண்டவரே, கண்மலைக்குள்ள ஆண்டவரே இந்த திருச்சபை நிறுத்த போறதுக்காக ஆண்டவரே மனதார நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, மனதார நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, மனதார நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. 2 கரங்களை விரித்து நன்றி நன்றி. எல்லா நன்மைக்கே நன்றி நன்றி. ஏசப்பா, நீரங்களை நடத்துற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மை. சத்தமா நீங்க சொல்லுங்க. நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு உன்னை மீட்டு கொண்டதுனால, உன்னை பெயர் சொல்லி அழைச்சதுனால கர்த்தர் தண்ணீரை கடக்க வைக்கார். சும்மா இல்ல, எல்லாம் அவருடைய பிளான், எல்லாருடைய திட்டம், எல்லாருடைய தீர்மானம். ஏதோ எதேச்சியா தண்ணீரை கடக்கும் நீ நினைச்சிடாத, ஏதோ எதேச்சியா பிரச்சனையா நடக்கும் நினைச்சிடாத. கர்த்தர் உனக்கு கனத்தை தர போகிறார். கர்த்தர் உன் குடும்பத்துக்கு கனத்தை தர போகிறார். கர்த்தர் நம்முடைய திருச்சபையை கண்மலைக்குள்ள பூமியில இல்ல, தண்ணில இல்ல, அரராத்து மலைக்கு மேல கர்த்தர் நிறுத்த போகிறார். சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி நன்றி நன்றி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் தந்தீர். என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் தந்தீர்.
ரமகதடலரா தீபரமனா ஷேகரோ எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஒருவேளை நோவா நினைச்சிருப்பான், ஆண்டவர் தான் பேழையை கட்ட சொன்னாரா? ஆண்டவர் தான் பேழையை கட்ட சொன்னாரா? ஆண்டவர் தான் பேழையை கட்ட சொன்னாரா? ஆமா, ஆண்டவர் தான் சபையை கட்ட சொன்னார். ஆண்டவர் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கட்டளையிட்டார். சந்தேகப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். எந்த பிரச்சனை மூழ்கிறோம், எந்த பிரச்சனை அழிச்சிரும், எந்த பாடு அவமானப்படுத்திரும் நினைக்கிறீங்களோ அதே பிரச்சனை நம்மளை தூக்கி 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 அரராத்து மலையில, அரராத்து மலையில, அரராத்து மலையில, கண்மலையில, இயேசுங்கிற கண்மலையில கரையில்லாத சபையாய், கரையில்லாத குடும்பமாய் கர்த்தர் தம்முன் நிறுத்துவார். கர்த்தர் தம்முன் நிறுத்துவார். நீ என் பார்வையில கனம் பெற்றாய், நீ என் பார்வையில கனம் பெற்றாய், நீ என் பார்வையில கனம் பெற்றாய். எல்லா கனத்தையும் ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே நாங்கள் உமக்கு தருகிறோம். எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.